ஒரு யானையும், ஒரு நாயும் ஒரே சமயத்தில பிரெக்னன்ட் ஆகுது. 3 மாசம் கழிச்சு அந்த நாய் 6 குட்டிகள பெற்றெடுக்குது. அப்பயும் அந்த யானை பிரெக்னன்ட்டா தான் இருக்கு. திரும்ப ஒரு 2, 3 மாசம் கழிச்சு அந்த நாய் அகைன் பிரெக்னன்ட் ஆகி 4 குட்டிகள பெற்றெடுக்குது. அப்பயும் அந்த யானை பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட்டாவே இருக்கு. ஒரு நாள் அந்த நாய் யானைட்ட போயிட்டு, "நீயும் நானும் ஒரே சமயத்தில தான் பிரெக்னன்ட் ஆனோம். இந்த சமயத்தில நான் 2 தடவ குட்டிய பெத்தெடுத்துட்டேன். நீ இன்னும் ஒரு தடவ கூட உன்னோட குட்டிய பெத்தெடுக்கல." அப்படின்னு கேட்குது. உடனே அந்த யானை சொல்லுது, "என் வயித்துல இருக்கிறது நாய்க்குட்டி கிடையாது. இது யானை. அந்த யானைய பெத்தெடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இவ்வளோ நாள் ஆகும். அதனால தான் வெயிட் பண்றேன்னு" சொல்லி அந்த யானை நாய்ட்ட ரிப்ளை குடுத்துச்சாம். இதே மாரி தான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு மிகப்பெரிய கோல நோக்கி ஓடிட்டுருப்போம். நம்ம கூட இருக்கவங்க ஒரு சின்ன சின்ன கோல அச்சீவ் பண்ணிட்டு, அத பெருசா சாதிச்ச மாரி நம்ம கூட கம்பேர் பண்ணி நம்மள சிறுமப்படுத்துவாங்க. ஆனா, அதையெல்லாம் எதையுமே கண்டுக்காம, நம்ம கோல் பெருசு, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறத யோசிச்சுட்டு, அதுக்கான எஃபர்ட்ட போட்டே இருக்கணும். அதுக்கான ஹார்ட் ஒர்க்க நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான நேரத்த நம்ம கொடுத்து தான் ஆகணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாரி ஒரு மிகப்பெரிய கோல நோக்கி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஸ்டோரிய ஷேர் பண்ணுங்க.